இலங்கையில் இருந்து நாடு திரும்பியுள்ள மீனவர்கள் 5 பேரும் இன்னும் சற்று நேரத்தில் சொந்த ஊரான தங்கச்சி மடத்திற்கு வருகின்றனர். மறுவாழ்வு பெற்று ஊர் திரும்பும் அவர்களை வரவேற்க சொந்தங்களும் ஊர் மக்களும் காத்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஹசீஃபிடம் கேட்கலாம். வணக்கம் ஹசீஃப், எத்தனை மணிக்கு மீனவர்கள் அங்க வரதா இருக்கு? எல்லாருமே கோலாகலமா விழா கோலம் பூண்டு இருக்கு. தங்கச்சி மடமே எல்லாரும் எதிர்பார்த்து ஆவலாக காத்து கொண்டிருக்கும் அந்த நேரம் எப்போது வருகிறது? ஐஸ்வர்யா, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வுக்காக இந்த பகுதியில் குறிப்பாக அதாவது குழந்தை இயேசு தேவாலயத்தில் இந்த மீனவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த 5 மீனவர்களும் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய மீனவர்களை வரவேற்பதற்காக இந்த பகுதியில் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை இப்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த மீனவர்களை பொறுத்தவரை இன்று காலை தொடங்கியே இந்த பகுதியில் குவிய தொடங்கினார்கள். வரக்கூடிய மீனவர்களை வரவேற்பதற்காக பல்வேறு வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய வருகைக்காக இன்று காலை முதல் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்தவுடன் பட்டாசு வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் வழிநெடுகளும், அதாவது தற்போது நமக்கு கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் அவர்கள் பாம்பனை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து சேர இருக்கிறார்கள். பாம்பனிலிருந்து அந்த மீனவர்களை அழைத்து வருவதற்காக இந்த பகுதியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் மீனவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆகவே பாம்பன் பகுதியிலிருந்து அவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய மீனவர்களுக்கு நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம், அதாவது இது குழந்தை இயேசு தேவாலயம். இந்த தேவாலயத்தில் தான் அவர்களுக்கான வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அவர்களை வரவேற்பதற்காக பட்டாசுகளை தயாராக வைத்திருக்கிறார்கள். நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் பட்டாசு வெடிக்கக்கூடிய சத்தம் கேட்கின்றது. ஆகவே மீனவர்கள் இந்த பகுதியை நெருங்கிவிட்டார்கள் என்றே கூறலாம். இங்கு குழுமி இருக்கக்கூடிய மீனவர்களை பொறுத்தவரை தற்போது உற்சாக கரவொலி எழுப்புகின்றனர். ஆகவே மீனவர்கள் இந்த பகுதியை நெருங்கிவிட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மீனவர்கள் குழந்தை இயேசு ஆலயத்திற்குள் நுழைய இருக்கிறார்கள். இங்கு குழுமி இருக்கக்கூடிய மக்கள் வாசல் புறத்தை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மீனவர்கள் இந்த பகுதிக்கு வந்து விட்டார்கள். பட்டாசு வெடிக்கக்கூடிய சத்தம் கேட்கின்றது. வரக்கூடிய மீனவர்களை வரவேற்பதற்காக அவர்களுடைய உறவினர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ராமேஸ்வர தீவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவரும் இந்த 3 வருடமாக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருப்பின் வெளிப்பாடுதான் இங்கு குழுமி இருக்கக்கூடிய மக்கள். இந்த மக்கள் பல்வேறு வகையில் உற்சாகமாக தங்களுடைய வரவேற்பை தெரிவிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில், அதாவது இந்த குறிப்பிட்ட தருணத்தில் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களை பொறுத்தவரை இந்த 5 மீனவர்களையும் மீட்பதற்காக பல்வேறு வகையான போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டன. மீனவர்கள் மட்டுமல்ல, மீனவர்களை தாண்டி மற்ற நபர்களும் கூட, அதாவது மாணவர்கள் தொடங்கி அரசியல் கட்சிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இப்படி பல்வேறு நபர்களும் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தினார்கள். பல்வேறு வகையில் அரசுக்கு அழுத்தங்களையும் கொடுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த 5 மீனவர்களும் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த தருணத்தில் தங்களுடைய நன்றியை அந்த நபர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் பதாகைகளை ஏந்தி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பட்டாசு இந்த பகுதியில் வெடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மீனவர்கள் இந்த பகுதியை நெருங்கிவிட்டார்கள். அடுத்த சில நிமிடத்தில் அந்த 5 மீனவர்களும் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார்கள். சுமார் 3 வருடம் கழித்து தங்களுடைய சொந்த ஊருக்கு இந்த 5 மீனவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கச்சி மடம் என்பது அவர்களுடைய பகுதி. ராமேஸ்வரம் தீவில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடம் பகுதியை சேர்ந்த இந்த 5 மீனவர்கள். ஆகவே தங்கச்சி மடம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில் அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே தாங்கள் வாழ்ந்த அந்த பகுதிக்கு, தாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த பகுதிக்கு 3 வருடம் கழித்து அந்த மீனவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து விடுவார்கள். தற்போதைய தகவலின் அடிப்படையில் அந்த மீனவர்கள் பாம்பன் பகுதியில் இருந்து மீனவர்களால், அதாவது அவர்களுடைய சக மீனவர்களால் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து வரப்படுகிறார்கள். இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இதனுடைய பின்னணி என்னவென்று பார்க்க போனால், இந்த மீனவர்களை பொறுத்தவரை கைது செய்யப்பட்ட 5 மீனவர்களும் நிரபராதிகள். அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அந்த பொய்யான குற்றச்சாட்டிற்கே இவர்கள் 3 வருடம் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த குற்றச்சாட்டு என்பது நிச்சயமாக பொய் என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள்.
அதை வெளிப்படுத்தும் வகையிலே, அதாவது நீங்கள் குற்றவாளிகள் கிடையாது, உங்களுக்கு தவறான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, தவறான தண்டனை கொடுக்கப்பட்டது, நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், நீங்கள் குற்றவாளிகள் கிடையாது என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் தங்களுடைய இந்த வரவேற்பு நிகழ்வுக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று கூட கூறலாம். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களை பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த 5 மீனவர்களும் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடங்கி வழக்கு விசாரணை நடந்த விதம் மற்றும் வழக்கு விசாரணையின் போது விசாரிக்கப்பட்ட நபர்கள், அதில் தாக்கல் செய்யப்பட்ட சாட்சிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மீனவர்கள் குற்றவாளிகள் கிடையாது என்பது இந்த மீனவர்கள், அதாவது தங்கச்சி மடத்தை சேர்ந்த, அதாவது ராமேஸ்வரம் தீவை சேர்ந்த மீனவர்கள் உறுதியாக தெரிவிக்கிறார்கள். இந்த தருணத்தில் மற்றொரு மிக முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார்கள். தொடக்கத்தில் மீனவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மீனவர்கள் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்காக போராட்டத்தை நடத்துவது வழக்கம் என்றும், ஆனால் இந்த 5 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தினார்கள் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே இந்த 5 மீனவர்களுடைய கைதுக்கு பிறகு மீனவ சமூகத்திற்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களும் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை நடத்தினார்கள். ஆகவே இந்த கைது சம்பவத்திற்கு பிறகு தாங்கள் ஒரு ஒருங்கிணைந்திருக்கின்றோம் என்ற கருத்தை தெரிவிக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, தற்போது போலீஸ் வாகனம் முன்னே வந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு மீனவர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். போலீசார் மிகுந்த பாதுகாப்புடன் அந்த 5 மீனவர்களை இந்த பகுதிக்கு கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சாலையினுடைய இருபுறத்திலும் மீனவர்கள் நின்று கொண்டு வரக்கூடிய இந்த 5 மீனவர்களையும் வரவேற்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல அமைச்சர்களுடைய வாகனங்களும் கூட வந்து கொண்டிருக்கின்றது. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபாலும் கூட அந்த 5 மீனவர்களோடு இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றார். விளையாட்டுத்துறை அமைச்சரும் வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தமிழகத்தை சேர்ந்த 2 அமைச்சர்களும் தற்போது இந்த பகுதிக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னர் போலீஸ் வாகனம் வந்து கொண்டிருக்க, அதன் பிறகு தமிழகத்தை சேர்ந்த 2 அமைச்சர்களுடைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்க, அதன் பின்னர், அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வேனில் தான் அந்த மீனவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேனை சுற்றி இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த வேனை சுற்றி நின்று கொண்டு அவர்களை வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த மீனவர்களை பொறுத்தவரை இந்த தருணத்தில் அந்த 5 மீனவர்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய கருத்து, நாங்கள் உங்களுடன் இருந்தோம், உங்களுக்காக போராடினோம், நீங்கள் 5 பேரும் குற்றவாளிகள் கிடையாது, அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய போராட்டம் பலமாக இருந்தது, நாங்கள் மட்டும் போராடவில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களும் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள், அதனுடைய வெற்றியாக நீங்கள் இப்போது திரும்பி இருக்கிறீர்கள் என்ற கருத்தை முன்வைக்கும் வகையில் தான் அந்த வரவேற்பு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, அங்கு வரக்கூடிய அந்த வேனில் தான் அந்த 5 மீனவர்கள் இருக்கிறார்கள். அந்த 5 மீனவர்கள் வரக்கூடிய வேனை சுற்றி, அந்த வாகனத்தை சுற்றி மீனவர்கள் திரளாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். மீனவர்கள் அதாவது அந்த 5 மீனவர்களும் இந்த வளாகத்திற்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அதற்கான எதிர்பார்ப்பு, அதற்கான ஏற்பாடு இந்த வளாகத்திற்குள்ளும் செய்யப்பட்டிருக்கின்றது. மீனவர்கள் தற்போது உள்ளே வருவதற்கான, அடுத்த சில நொடிகளில் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மீனவர் வரக்கூடிய அந்த வாகனத்தினுடைய பின்புறம் தமிழகத்தைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மீன்வளத்துறையினுடைய செயலாளரும் கூட இந்த வாகனத்தில் வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோல ஒரு மிகப்பெரிய வரவேற்பிற்கு இன்று காலை முதலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய இசை வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பட்டாசுகள் வெடித்தன, இனிப்புகள் தயார் நிலையில் இருக்கின்றன. குறிப்பாக இந்த 5 மீனவர்களுடைய குழந்தைகள் அவர்களை வரவேற்பதற்காக இங்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை பொறுத்தவரை தங்களுடைய உறவினருக்கு, தன்னுடைய தந்தையை வரவேற்பதற்காக அந்த குழந்தை கையில் மலரை வைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் கூட நாம் பார்க்கின்றோம். தற்போது அந்த 5 சக மீனவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உற்சாகமான வரவேற்பில் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள் என்றே கூட கூறலாம். அந்த மீனவர்களை உள்ளே அழைத்து வருவதற்கு, பாதுகாப்பாக உள்ளே அழைத்து வருவதற்கு குறிப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கு போலீசாரும் கூட நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த பகுதியிலிருந்து சற்று கலைந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த 5 மீனவர்களும் உள்ளே வர முடியும் என்ற வகையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் உள்ளே வர இருக்கிறார்கள். உட்புறத்தில் குழந்தை இயேசு தேவாலயத்தை பொறுத்தவரை இது வெறும் இன்றைய தினம் இது வெறும் தேவாலயமாக மட்டும் கிடையாது. ஏனென்றால் அனைத்து மதத்தைச் சேர்ந்த தலைவர்களும் கூட இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த மீனவர்களை வரவேற்பதற்காக இந்த பகுதியில் காத்து
கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை அதாவது மதங்களை கடந்து சாதியை கடந்து இந்த 5 மீனவர்களையும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற வகையில் பல்வேறு போராட்டங்கள் ராமேஸ்வரம் தீவை தாண்டி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நடைபெற்றது. அதன்படி அதாவது அந்த போராட்டத்தினுடைய அடையாளத்தின் தொடர்ச்சியாகவே அனைத்து மத தலைவர்களும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க மேடையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஒரு மீனவரை சக மீனவர்கள் தூக்கி கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அந்த 5 மீனவர்களில் ஒருவரை சக மீனவர்கள் தூக்கி கொண்டு வரக்கூடிய காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நேரடியாக இந்த தேவாலயத்திற்குள் அந்த மீனவரை தூக்கி கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதே போல மேலும் 4 மீனவர்களும் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அனைத்து மீனவர்களும் உள்ளே வர இருக்கின்றார்கள். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி அந்த மீனவர்கள் அதாவது முதலில் தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் வருகிறார்கள். அதன் பிறகு மீனவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், போலீஸ் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மீனவரை அனைத்து மீனவர்களும் தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கின்றோம். அந்த மீனவர் உள்ளே வரக்கூடிய இந்த சூழலில் இந்த குழந்தை இயேசு தேவாலயத்தில் குழுமி இருக்கக்கூடிய மற்ற மீனவர்கள் தங்களுடைய கரகோஷத்தை எழுப்பி அவர்களுக்கு தங்களுடைய உற்சாகமான வரவேற்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த மீனவர்களுக்கு மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்படுகின்றது. இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஏற்பாட்டின் வெளிப்பாடாகத்தான் இந்த வரவேற்பு வழங்கப்படுகின்றது. அந்த மீனவரை பொறுத்தவரை 3 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கின்றார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பிறந்த பூமிக்கு திரும்பி இருக்கின்றார். அந்த உற்சாகத்தை அந்த மீனவரனுடைய முகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டிற்கு ஆளாகி 3 வருடம் சிறை தண்டனை அனுபவித்து திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு வழங்கப்படக்கூடிய இந்த உற்சாகமான வரவேற்பின் மூலமாகவே மீனவர்கள் ஒரு விஷயத்தை அவருக்கு உணர்த்துகின்றார்கள். அதாவது நீ குற்றம் செய்யவில்லை, உன் மீது சுமத்தப்பட்டது பொய்யான குற்றச்சாட்டு என்பதை அவர்கள் இந்த உற்சாக வரவேற்பின் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். இதை தாண்டி மற்ற மீனவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த 5 மீனவர்களும் உள்ளே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போது இந்த மீனவர்கள் இங்கிருந்து நேரடியாக அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேடை பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த மேடையில் அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றது. ஐஸ்வர்யா, மீனவர்கள் தங்கச்சி மடத்திற்கு வரும் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பொதுமக்கள் அனைவரும் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீனவ மக்கள் அனைவரும் பாதையில் வர மீனவர்களுக்கு ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு விடுதலை நாயகர்களும் அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் மட்டுமே விழாமேடை செல்வதாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. தயவுசெய்து மீனவ மக்கள் விடுதலை நாயகர்களுக்கு உற்சாகத்தை அளிப்பதற்காக தொந்தரவு செய்ய வேண்டாம். தயவுசெய்து அமைதியாக அமர்மொழி கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் தயவுசெய்து அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், விடுதலை நாயகர்களை தவிர தயவுசெய்து பாதுகாப்பு அதிகாரிகளை தவிர தயவுசெய்து மேடை விட்டு அனைவரும் கீழே இறங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பான மீனவ மக்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து மேடையில் மீனவ மக்கள் யாரும் ஏற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஹசீஃப், அங்க இருக்கிற இப்ப அந்த நிலவரத்தை தெளிவாக எங்களுக்காக அந்த நேரடி காட்சிகளை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹசீஃப், ஐஸ்வர்யா, நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி அதாவது 5 மீனவர்களும் குழந்தை இயேசு ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்கத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த அரங்கத்தில் பத்திரிகையாளர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை தாண்டி அந்த மீனவர்களுடைய உறவினர்கள் அந்த மீனவர்களுடன் கட்டித் தழுவக்கூடிய காட்சியையும் கூட நாம் சற்று முன்னர் பார்த்தோம். தற்போது அந்த பத்திரிகையாளர்கள் அந்த பகுதியை விட்டு விலகும்படி கோரிக்கை வைக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு
மீனவ சங்கங்களுடைய பிரதிநிதிகள் இந்த மீனவர்களுக்கு தங்களுடைய வரவேற்பை அளிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளை நடத்த உள்ளார்கள். அதே போல் அனைத்து மதத்தைச் சேர்ந்த மத தலைவர்களும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த 5 மீனவர்களும் விடுதலை பெறுவதற்காக பல்வேறு வகையில் போராட்டங்களை நடத்திய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகளும் கூட இங்கு வந்திருக்கிறார்கள். அதை தாண்டி பள்ளி மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் தீவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த 5 மீனவர்களுடைய குடும்பத்தாரை தாண்டி அனைத்து மீனவர்களுடைய குடும்பத்தாரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். மிக உற்சாகம் பொங்கும் ஒரு தருணம் என்று கூட இதை கூறலாம். ஏனென்றால் 3 வருட போராட்டத்துக்கு பிறகு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3 வருட போராட்டத்துக்கு பிறகு இந்த 5 மீனவர்களும் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கிறார்கள். இந்த தருணத்திற்காகத்தான் இந்த 3 வருட காலம் காத்திருப்பு, இந்த மீனவர்கள் இந்த காத்திருப்பை மேற்கொண்டனர். காத்திருப்பு மட்டும் என்று சொல்லக்கூடாது, போராட்டங்களை மேற்கொண்டனர் என்று சொல்ல வேண்டும். பல்வேறு வகையான போராட்டங்கள், அந்த போராட்டங்களினுடைய வெற்றியாகத்தான் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. அந்த வெற்றியைத்தான் இப்போது இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மீனவர்களை பொறுத்தவரை முதல் முறையாக இவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம், இந்த கைது செய்யப்பட்டவர் நிகழ்வு கைது செய்யப்பட்ட தொடர்பான செய்தி இவர்களுக்கு கிடைத்த போது முதலில் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் மீது ஒரு சந்தேகம் எழக்கூட வாய்ப்பு இருந்த சூழலிலும் கூட நிச்சயமாக அவர்கள் இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலேயே உடனடியாக தங்களுடைய போராட்டத்தை அறிவித்தார்கள் என்று இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 5 மீனவர்களும் பாரம்பரியமாக மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள். பொதுவாக பாரம்பரியமாக மீன்பிடிக்கக்கூடிய மீனவரை பொறுத்தவரை கடல் என்பது அவருடைய கடவுளுக்கு சமமான ஒரு விஷயமாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட கடலை தங்களுடைய தொழிற்களமாக விளங்கக்கூடிய கடலில் இது போன்ற தவறான காரியங்களை எந்த நேரத்திலும் மீனவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதில் மீனவர்கள் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த செய்தி கிடைத்தவுடன் நிச்சயமாக இந்த 5 மீனவர்களும் அந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலேயே உடனடியாக போராட்டத்தை அறிவித்தார்கள். அந்த போராட்டம் 3 வருடமாக நடந்தது. பல்வேறு வகையான போராட்டங்கள் நடந்தது. ராமேஸ்வரம் தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமங்களிலும் போராட்டங்கள் நடந்தது. மீனவர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் இந்த போராட்டங்களை நடத்தினார்கள். இந்த 5 மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தமிழகமே பல்வேறு போராட்ட களங்களை கண்டது. இந்த சூழலில்தான் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி இந்த 5 மீனவர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என்ற தகவல் இலங்கை அரசிடமிருந்து, அதாவது இலங்கை நீதிமன்றம் இவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் தமிழகத்தை வந்தடைந்தவுடன் தமிழகமே கொந்தளித்தது என்று கூட கூறலாம். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவரும் சாலை மறியல் உட்பட பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய தலையீடு, அதன் பிறகு நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை தொடர்ந்து இந்த 5 மீனவர்களும் தற்போது விடுதலை பெற்று தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கிறார்கள். இவ்வாறு தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வரவேற்பு அளிக்கும் நிகழ்வு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உற்சாகம் மிகுதியின் காரணமாக மீனவர்களுக்கு, அதாவது சிறை சென்று திரும்பி இருக்கக்கூடிய இந்த 5 மீனவர்களுக்கும் தங்களுடைய அன்பை செலுத்துவதற்காக ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் மேடைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் அங்கு நிலவி கொண்டிருக்கின்றது. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தக்கூடிய நபர்கள் மேடைக்கு யாரும் வரக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் தங்களுடைய அன்பை செலுத்துவதற்காக இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் மேடையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 5 மீனவர்களுக்கும் வழங்கக்கூடிய இந்த வரவேற்பு என்பது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி, நீங்கள் குற்றவாளிகள் கிடையாது, நீங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை அந்த 5 மீனவர்களுக்கும் பறைசாற்றும் வகையில் தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய மீனவர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு தொடங்குவதாக இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதன்படி அனைத்து மத தலைவர்களும் இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டங்களை தாண்டி அனைத்து மத தலைவர்களும் பல்வேறு வகையான பிரார்த்தனைகளையும் கூட மேற்கொண்டார்கள். இந்த 5 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி, அந்த வகையில் அனைத்து மதத்தைச் சேர்ந்த தலைவர்களும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த முக்கிய நபர்களும் கூட இந்த பகுதிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கட்சி வித்தியாசம் இல்லாமல் அனைத்து கட்சியினரும் இந்த 5 மீனவர்களும் விடுதலை பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு வகையில் இந்த 5 மீனவர்களும் விடுதலை பெறுவதற்காக பல்வேறு வகையில் உதவியும் செய்திருக்கிறார்கள்.
குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை இந்த 5 மீனவ குடும்பங்களும் இந்த மீனவர்கள் சிறையில் இருந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மாதம் உதவித்தொகையை வழங்கியிருக்கிறார்கள். அத்தோடு இந்த 5 மீனவர்களுடைய குழந்தைகளினுடைய படிப்பு செலவையும் கூட தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருந்தது. அதை தாண்டி இந்த மீனவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த வழக்கை நடத்துவதற்கும் தமிழக அரசு பெரிய அளவில் பணம் செலவழித்திருக்கின்றது. இது போன்ற விஷயங்களை இந்த தருணத்தில் மீனவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக அரசுக்கு தங்களுடைய நன்றியையும் கூட அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூட பார்க்கக்கூடிய காட்சி, உற்சாகம் மிகுதியின் காரணமாக மீனவர் ஒருவர் இந்த மேடையில் ஏறி அந்த 5 மீனவருக்கும் தங்களுடைய அன்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேடையில் தமிழகத்தின் அமைச்சர்கள், அதாவது மீன்வளத்துறை ஜெயபால் மற்றும் அமைச்சர் சுந்தரராஜன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா ஆகியோர் மேடையில் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதாவது அந்த மீனவர்களோடு மேடையில் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல மீன்வளத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் கூட அந்த மேடையில் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல் மீனவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அந்த மேடையில் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இப்போது தொடங்கி இருக்கின்றது. இந்த 5 மீனவர்களையும் விடுதலை செய்வதற்கு, இந்த 5 மீனவர்களையும் மீட்டெடுப்பதற்காக, விடுதலை செய்வதற்காக பல்வேறு வகையில் போராட்டங்களை நடத்திய அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி செலுத்தப்படுகின்றது. தற்போது வரவேற்புரை தொடங்குகின்றது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை இப்போது வரவேற்புரை தொடங்குகின்றது. வரவேற்புரையை பொறுத்தவரை இந்த மீனவர்களுக்கு விடுதலை பெற்றுத்தர போராடிய அனைவருக்கும் நன்றி செலுத்துவதுடன் இந்த வரவேற்புரை என்பது தொடங்கி இருக்கின்றது. ஐஸ்வர்யா, எல்லாரும் அமைதி காக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னமும் 2 மணி நேரம் மீனவர்களை வரவேற்று அங்கு ஒரு நிகழ்ச்சி, பெரிய மாபெரும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் நேரலை காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். விளையாட்டுத்துறை அண்ட் இளைஞர் நலன் மாண்புமிகு சுந்தரராஜ் அவர்களை நன்றியுடன் வரவேற்கின்றேன். மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், மீன்வளத்துறை செயலாளர், மீன்வளத்துறை ஆணையாளர், பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ரத்னாப் அவர்கள், அனைத்து தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல்துறை தங்கச்சி மடம் இன்ஸ்பெக்டர், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர், அனைவரையும் நான் வரவேற்கிறேன். அனைத்து அன்பு உள்ளங்கள், மீனவ செல்வங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்று என் வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா, இப்போது வரவேற்புரை, இந்த நிகழ்வை பொறுத்தவரை வரவேற்புரை முடிவடைந்திருக்கின்றது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை அடுத்த 2 மணி நேரத்திற்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் இந்த 5 மீனவர்களையும் சிறப்பு செய்யும் வகையில், அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை தெரிவிக்கும் வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. இந்த போராட்டத்தில், இந்த 5 மீனவர்களை மீட்பதற்காக நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற முக்கியமான நபர்களும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை அந்த மீனவர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அனைத்து மத தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைக்கு கிடைத்த வெற்றியாகவே அவர்கள் இதையும் கருதுகிறார்கள். ஆகவே அந்த வகையில் அவர்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை இந்த மீனவர்களுக்கு தெரிவிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ராமேஸ்வரம் தீவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவர்களும், இந்த 5 மீனவர்களும் விடுதலை பெறுவதற்காக ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய போராட்டத்தை, தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் இத்தனை காலமும். ஆகவே அந்த வகையில் அந்த எதிர்ப்பினுடைய வெற்றியாக இந்த 5 மீனவர்களும் மீண்டு வந்திருப்பதாகவே அவர்கள் உணர்கிறார்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யா, நிச்சயமாக ஹசீஃப், அங்கு கோலாகலமாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி நேரடி காட்சிகளை எங்களுக்காக நீங்கள் அங்கிருந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பார்க்கலாம் ஹசீஃப்.